ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இதோ ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி தொடங்குகிறது. உங்களோடு இணைகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் B. சரவணன் அவர்கள். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது 100.1 FM கோல்டு. மறுபடியும் உங்களை ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சந்திச்சிருவோமா? முதல் நேயர் யார்? சார் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் கி விசாரம் செல்லும் பேசுறேன் சார். செல்லுமையா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கும். மழை சார் நேற்று சாயந்தரம் ஒரு 1/4 மணி நேரம் பெஞ்சிருக்கும், ஒரு 15 நிமிஷம். பரவாயில்லையா? பரவாயில்ல. கல்லைக்கு தேவை. 10 நாளைக்கு பிறகு நேற்று தான் சூரிய போட்டது. லேசான ஒரு மழை. ஆமா ஆமா, செடியெல்லாம் கொஞ்சம் வதங்கி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி வந்தோடனே ஓரளவுக்கு இப்போ காலையில தான் போய் வந்தேன். மழை பெஞ்சோன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கு செடி. பரவாயில்ல. சூப்பர். காஞ்சி வதங்கி நின்றுது. இது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை பெஞ்சுனா தான் சார் அந்த பிஞ்சி கூட இதுவாகும், இறங்கும். இன்னொன்னு இறங்கும், பூமி குளிரும். பூமி குளிர்ற மாதிரியே பெய்யல சொல்லி மழை இல்ல. 1 மணி நேரம் கூட பெய்யல சார். சொல்லி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்பப்ப தலையை மட்டும் காமிச்சிட்டு போகுது. அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சம் வருது, அவ்வளவுதான். ஒரு வலுவான மழை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெய்யல சார். பெஞ்சா தானே பூமி குளிரும் இல்லையா? ஆமா ஆமா. அதனாலதான் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வெயில் காமிச்சுன்னா அப்படியே செடியெல்லாம் வதங்க ஆரம்பிச்சிட்டு. இது 15 நிமிஷத்து மழை எவ்வளவு பெரிய மழையா இருக்கும்? சும்மா ஒரு லேசான மழை தானே, கொஞ்சம் தரை நனைகிற அளவு தான், அவ்வளவுதான். இதுவே சூட்டை கிளப்பி விடுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. வீட்டுல அந்த தூர போட்ட உடனே அப்படியே ஆவிரி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் சூட்டை கிளப்புது. உள்ள உட்கார முடியல வீட்டு உள்ள. அவ்வளவு, அதாவது கடுமையான சித்திரை மாச வெயில் மாதிரி காமிச்சு சார் ஒரு 3-4 நாளா. அப்படியா? ஆமா ஆமா, ரொம்ப வெயில் எங்க பக்கம்லாம். இந்த ராணிப்பேட்டை சைடு அந்த சைடுக்கு வந்தது நேற்று தூரம் அப்படியே கொஞ்சம் மப்பு கிளம்பி வந்தது. அந்த எந்த வெயிலையும் அப்படியே பெஞ்சிட்டு அப்படியே பூச்சி அடமழை இல்ல, அந்த ஒரு மப்பு ஒரு சேப்பையா வந்து போற அந்த மப்புக்கு அப்படியே பெஞ்சிட்டு அப்படியே போயிடுச்சு ஒரு 10 நிமிஷத்துல. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பாசிங் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. மழை மேகம் அப்படியே போகும் பாருங்க, போகும்போது அப்படியே லேசா மழையை பெஞ்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். போயினே அதேதான் வரும், மழை வந்துடும். நம்பிக்கையோடு இருப்போம். சரி சார், நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி செல்வம். நன்றி நன்றி. ஆமா, இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 044, இது இணைப்பு எண் 29860037. இந்த எண்ணில் நேயர்கள் தொடர்பு கொண்டு நல்ல பல விளக்கங்களை பெறலாம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். என்னோட கேள்வி என்ன சார், எங்க வீட்டுல இது இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. அது இப்ப நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. வளர்ச்சி நல்லா இருக்குது. ஆனா இது வரைக்கும் பூ விடல, காய் இல்ல. உங்க ஊர் என்ன ஊருங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு, நான் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பார்த்து சார், செங்கல்பட்டு மாவட்டம் சாலையூர். கொய்யா மரம்னாங்க, அந்த கண்ணு எங்க இருந்து வாங்கிட்டு வந்து வச்சீங்க? கண்ணு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிச்ச ஞாபகம் இல்ல எனக்கு. உங்க கொய்யா மரம் ஒட்டு கண்ணா அல்லது சாதாரண கண்ணான்னு தெரியல உங்களுக்கு இல்லையா? சாதாரண கண்ணு தான், சாதாரண கண்ணு, நார்மல் கண்ணு. அது ஒன்றும் விசேஷமானது இல்ல. எப்பயுமே ஒட்டு கண்ணு வாங்கிட்டு வைங்க. பழமர கண்ணு வச்சீங்கன்னா ஒட்டு கண்ணு தான் வைக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, அந்த கொய்யா மரத்து மேல வெயில் படுதா? நல்ல வெயில் படுது, நல்ல நல்ல இது கிடைக்கிறது, தண்ணி கிடைக்குது. அதனால அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சுன்றீங்க. 5 வருஷம் கூட ஆயிடுச்சு இல்லையா? 5 வருஷம் மேல ஆயிடுச்சு. 5 வருஷம் அதை எனக்கு நடுவுல 2 தடவை 3 தடவை இது பண்ணி விட்டது, ட்ரிம் பண்ணி விட்டது. நல்ல வெயில் இருக்குது. நல்ல அப்பப்ப இந்த வீட்டுல சேர்ற இந்த கரிகா குப்பை எல்லாம் உரமா போடுறோம். நல்ல வளர்ச்சியா இருக்கு. ஆனா பூ வர மாட்டேன், காய் ஒன்னும் காய்க்க மாட்டேன். பூவே வரல, காயே காய்க்கல. பூவும் வரல, காயும் காய்க்கல. என்ன பண்ணுங்க, நடுவுல இருக்கிற தண்டை மட்டும் விட்டுட்டு மேல இருக்கிற படர்ற கிளைகளை எல்லாத்தையும் நல்லா அழகா கட் பண்ணி விடுங்க.
இல்ல அது ரொம்ப பெருசா வரல. நான் மரத்தை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு தான் உயரம் வந்திருக்கு. 5 வருஷத்துக்கு உண்டான அந்த வளர்ச்சி இருக்கிற மாதிரி தோணல எனக்கு. ஐயா, தலையெல்லாம் மேல போயிருக்கு. நல்லா வெட்டி விடலாமே, மேல போனாலும் வெட்டி விடலாமா? எனக்கு வெட்டி விடுறது ஒரு 2 மாசம் 3 மாசம் வெட்டி விடுறது. அப்படி மரம் நல்லா இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல வளர்ச்சியா இருக்குது, நல்ல சூரிய வெளிச்சம் வருது. ஆனா இதே பூக்கெல்லாம் காய்க்கல். இது என்னன்னாங்கய்யா, ஒட்டு கன்று வாங்கி வச்சா நிச்சயமா உங்களுக்கு 2 வருஷத்துலயே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். சாதாரண கன்றுகள் வச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க கொஞ்சம் கீழே கொஞ்சம் தண்ணி கொடுக்கறத நிறுத்துங்க. சரி. அந்த மரத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து பாருங்க. என்ன கொடுக்கணும்? ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க, தண்ணி கொடுக்காம காய விடுங்க அதை அடியில. சரி. ஒண்ணு. மேல வந்து நல்லா கட் பண்ணி விடுங்க. 2 மாசத்துக்கு ஒரு முறை கட் பண்ணாதீங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை கட் பண்ணா போறோம். சரி. பழமர கன்றுகளை கட் பண்றது ஒரு நட தான் சொல்லுவோம். உங்க மரம் காய்க்கவே இல்லைங்கிறதுனால நான் 6 மாசத்துக்கு ஒரு முறை சொல்றேன். இல்லட்னா பழமர கன்றுகளை கட் பண்றதுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் சிறந்த மாதம். அந்த நேரத்துல தான் நீங்க கட் பண்ணி விடணும். இருந்தாலும் இப்ப செப்டம்பர் வருது, நீங்க என்ன பண்ணுங்க, இப்பயே கூட பழைய வாதுக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நல்ல பிசிறு இல்லாம கட் பண்ணி விடுங்க. பிசிறுன்னா என்ன சார் அர்த்தம்? பிசிறுனா நீங்க கட் பண்ணும்போது அதுல தோல் உரியும் இல்லையா, அந்த பட்டை உரியும். அந்த பட்டை உரிய கூடாது. கட் பண்ணா ஒரே கட்ல பட்டை உரிய சமயத்துல அதை கட் பண்ண கூடாது. இல்ல, உரியும். எப்படி இருந்தாலும் உரியும். உரியாம ஒரே வெட்டுல துண்டா வெட்டிடணும். துண்டா வெட்டணும். அதுக்கு நீங்க ஒரு பக்கத்துல கட்டையை கொடுத்து வெட்டுங்க. ஒரு துணை கொடுத்து வெட்டினீங்கன்னா அதை பிசிறு இல்லாம வெட்டலாம். இல்லாட்டினா மரம் ஆடும், கீழே வேர் டிஸ்டர்ப் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். செஞ்சு பாருங்க சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. இது 100.1 FM கோல்ட். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 044 இணைப்பு எண் 29860037 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் சார். கோபுரத்தனம் சார், திருச்சி. சார், இந்த மணி பிளான்ட் அக்கா வீட்டில் வச்சிருக்காங்க சார். அது 3 மாடிக்கு மேல எல்லாம் ஏறிடுச்சு. அதப்போ நான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு அது கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் எடுக்கக்கூடாது, இது வந்து இப்போ எடுத்தாக்க எங்களுக்கு ராசி ஆகிடு வராது சண்டை வந்துருச்சு. அது திருடி தான் கொண்டு வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரி. அப்புறமேல பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வீட்டுல வந்து நாங்க ஒரு திருடி கொண்டு வந்து வச்சேன். சரி. அப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி சார் அப்படியே வைக்கணும்? அதை அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் சில நம்பிக்கைகளுக்கு பாத்திரமானவர்களா, நம்பிக்கைகளை மேல நம்பிக்கை வைக்கிறவங்களா இருந்தா செய்யலாம். 3 மாடிக்கு மேல ஏறி எல்லாம் இந்த போட்டிகளை ஏற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இதுல பால்கனில ஏற்றிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பசுமை பச்சை எங்க இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ராசின்னு சொல்றாங்க. கொடுக்க மாட்டாங்களா? நம்ம வந்து திருடி தான் கொண்டு வைக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்பிக்கைங்க. நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அதை செய்யுங்க. இல்லனாலும் நீங்க சும்மாவே அவங்களை கேட்டு வாங்கிட்டு வந்து வைங்க. அது வருதான்னு பாருங்க, நிச்சயமா வரும். இல்ல அது கொடுக்க மாட்டேன்றாங்க. கொடுக்க கூடாது, எடுக்க கூடாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நர்சரியில பார்த்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வைங்க, அப்ப வச்சிருவோம். இது செம்பருத்தி செடி வாங்கி வச்சோம். அது இப்ப 6 மாசம் ஆச்சு. பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் என்ன, கொலை உடஞ்சி போச்சு. அது தூள் இதுல வந்துருக்கு. அதாவது இலையெல்லாம் விட்டுருக்கு. அதனால உடஞ்சி போச்சு. அது மாதிரி நட்டு வச்சு வருமா சார்? ஒண்ணு இல்ல, அப்படியே அந்த உடஞ்ச இடத்த அப்படியே பிசிறு இல்லாம கட் பண்ணி விடுங்க, திருப்பி துளுத்து வந்துடும். நட்டு வச்சிடலாமா? என்ன செடியே சாஞ்சிடுச்சா? செடி சாயல, அது பச்சையா இருக்கு. ஆனா அதே சட்டியில் நட்டு வச்சிடலாமா கேட்டேன். இல்ல உடஞ்சிருக்குல்ல. உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு நட்டு வச்சிடலாமா? திருப்பி வந்துருங்கய்யா. நிச்சயமா வரும். ஆமா, மணி பிளான்ட் எங்க இருந்து வேணாலும் வாங்கிட்டு வைக்கலாம், வீட்டுல வச்சுக்கலாம். இண்டோர் பிளான்ட் அது. சில பேர் அது வந்து மணி பிளான்ட்னா மணி நிறைய பணம் வரும்பாங்க. உழைச்சா தாங்க வரும், உழைக்கலன்னா எதுவுமே வராது. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தான். சரிங்களா? அதனால இதெல்லாம் நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அது ஏன் நம்ம என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கும். 20 ரூபா செடி நம்ம வைக்கிறதுல வச்சா என்ன, ஒரு காஃபி குடிச்சாலே 30 ரூபா 40 ரூபா வந்துடும். அதனால் ஒரு செடி வாங்கிட்டு வந்து தாராளமாக வைக்கலாம். அது மணி பிளான்ட் நீங்கள் காசு கொடுத்தே வைங்க, நல்லாவே வரும். அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சில பேர் அதுக்கு மணி பிளான்ட்டை கிள்ளி கட் பண்ணி பாட்டிலில் போடுவாங்க. பாட்டிலில் தண்ணி வைங்க, அந்த தண்ணியில் அது உறிஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கும். அது அழகாக இருக்கும் பார்க்குறது. ஆனால் அது கீழே பாசியெல்லாம் பிடிச்சி அது அப்போ தண்ணியை மாற்றணும். 2 நாளைக்கு ஒரு இடம் 3 நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், அந்த மணி பிளான்ட் கொடியை வெளியில் எடுத்துட்டு பாட்டிலில் இருக்கிற தண்ணியை பழைய தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி புது தண்ணி நல்லா பாட்டில் கழுவிட்டு புது தண்ணி ஊற்றணும். புது தண்ணி ஊற்றி திருப்பி அந்த கிளையை அது உள்ளே வைங்க, நிச்சயமாக வரும். சரி, இண்டோர் பிளான்ட். அதனால் அது நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். எப்பயாச்சும் ஒரு மணி நேரம் எடுத்து வெயில் வரும்போது வெயிலில் வச்சுட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ஓகே.
வெல்கம் பேக் டு தி ஷோ. நேயர்களே, உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமான ஏதாச்சும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால் இல்லை என்னெல்லாம் பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியாலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்த காலர் போயிடுவோங்களா? போலாமே. யார் சார்? வணக்கம். வணக்கம் சார். யாருங்க சார்? சார், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியானகர் சார். சொல்லுங்க ராஜேஷ் ஐயா. சென்னையில் எந்த ஏரியா? இங்கே சென்னையில் கொளத்தூருங்க. கொளத்தூர். சொல்லுங்க ஐயா. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூ வச்சிருக்கோம் சார். அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஏதோ ஃபுல்லாவே இருக்காது. மாவு பூச்சி. ஆமா, வெள்ளை கலர்ல இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா பூவே வரமாட்டேங்குது. இப்போ ஆமா, வராது. அந்த மொட்டு வந்து என்ன கொட்டி போயிடுது. கொட்டி போயிடும். ஆமா, ஒண்ணு இல்ல. நாங்க என்ன இது கூட போட்டோம். நாங்க எரு கூட வாங்கிட்டு ஒரு நம்ம நண்பர் மூலியமா ஏதாவது கொடுத்தாங்க. சரி. அது கூட போட்டு பார்த்தோம். பாத்தீங்கன்னா அப்போ அந்த ஒரு மாதிரி வெள்ளை மாவு மாதிரி ஏதோ வருது அந்த கிளைகள் எல்லாம். புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது என்னன்னா, அது வந்து மாவு பூச்சின்னு பேரு. வெயில் காலத்துல ரொம்ப நிறைய இருக்கும். மழை பெய்யும் போது அது எல்லாம் போயிடும். நீங்க என்ன பண்ணணும், தினமும் உங்க செம்பருத்தி செடி ஒரு செடி 2 செடி தான் வச்சிருக்கீங்க, பாத்துக்கிட்டே இருப்பீங்க. பார்க்கும்போது 1-2 வரும்போதே அதை கிள்ளி காலால மிரிச்சிடணும். நிறைய வந்துச்சுன்னா செடியை கீழே இருந்து ஒரு அடி விட்டு மேல கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி அதை எடுத்து கொண்டு வெளியே தூரமா போட்டுறணும். சரிங்க சார். இன்னொன்னு, நம்ம வீட்டுல கெரோசின் வச்சிருப்போம், மண்ணெண்ணெய் வச்சிருப்போம். அதுல பழைய துணியில அந்த மண்ணெண்ணெயை நினைச்சுக்கிட்டு இந்த செம்பருத்தி செடியில எங்கெல்லாம் அந்த மாவு பூச்சி வெள்ளையா இருக்கோ அங்கெல்லாம் இதை தடை விடுங்க. நல்லா சரிங்க சார். சுத்தமா வராது. இப்போ மண்ணெண்ணெய் இல்ல, அதுக்கு மாற்றாக நீங்க சோப்பு தண்ணி இருக்கு இல்லீங்களா? ஆமா, சோப்பு தண்ணியை கூட நீங்க நல்லா நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே லேசா தடை விடலாம். எங்கெல்லாம் இருக்கோ தடை விடுங்க. 1-2 வரும்போது அதை கிள்ளுங்க. இலையில வரும், அந்த இதுல வரும், அந்த இது அந்த கிளையில வரும். கிளையில அப்படியே வரும்போது என்ன பண்ணுங்க, அதை அப்படியே கையால கூட நசுக்கலாம். கையில என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் போட்டுங்க, கிளவுஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம கையாலே அதை எடுத்துட்டு அப்படியே கையாலே நசுக்கி விட்டுறலாம். சரிங்க சார். ஓகே. அந்த சோப்பு தண்ணி மட்டும் கரைசல் பண்ணி அந்த செடியும் எல்லாம் ஃபுல்லாவே தெளிச்சு விடலாம் இல்லைங்களா? சோப்பு தண்ணி ரொம்ப காட்டமாயிடும். லேசான கரைசலா இருக்கும். கொஞ்சமா ஒரு 1 லிட்டருக்கு ஒரு சேர அளவுக்கு சோப்பு போட்டு நல்லா அதையும் நல்லா துணியில போட்டு நினைச்சுக்கிட்டு ஃபுல்லா தடை விட்டுருங்க, வராது. சரி சார். ஓகே, நான் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் ராஜேஷ். நன்றி. நிகழ்ச்சி இனிமே அடுத்த நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், 1 வருஷம் கழிச்சு. உங்க பேர் சொன்னாதான் நாங்க, நீங்க 1 வருஷம் நல்லா இருக்கும், 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களா, 6 மாசம் கழிச்சு வந்திருக்கீங்களான்னு சொல்லுவோம் நாங்க. சரிங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. நான் திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி பேசுறேன். ஜீவராணி. ஆமாமா. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்குங்க சார். கொஞ்சம் பயனுள்ள டிப்ஸ் இருக்கு. போன வருஷம் வந்தப்ப என்னன்னா, நான் கொய்யா செடி வச்சிருந்தேன். அதாவது ரோட்ல இருந்து கொண்டாந்து வச்சிருந்தேன். நீங்க வந்து காய்ச்சா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. காய்ச்சிடுச்சா? எனக்கு கொய்யா செடி நல்லா காய்க்கிட்டீங்க சார். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, மகிழ்ச்சிமா, நன்றி. நீ இப்போ காய்க்குது, ஆனா நாங்க சாப்பிட முடியல சார். அது ஃபுல்லா எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்குதான் கேட்கலாம். எறும்புக்கு வந்து வேப்பெண்ணெய் தெளிச்சு விடுங்கம்மா மேல. கொய்யா மேல இருக்குங்க சார். அது மேல தெளிச்சு விட்டா கசக்காதுங்களா? ஒண்ணுமே ஆகாது. நீங்க என்ன பண்ணுங்க, 1 லிட்டர் தண்ணியில கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ணெயை கரைச்சி மேல தெளிச்சு விடுங்க. செடி மேல ஃபுல்லா படுற மாதிரி, காய் மேலயும் படுற மாதிரி தெளிச்சு விட்டு. செடியில இல்லைங்க சார், அது கரெக்டா அந்த கொய்யா பழத்தை தான் தின்னுது. அப்ப கொய்யா பழத்து மேலே தெளிச்சு விடுங்க. அதுதான் நம்ம எடுத்து சாப்பிட்டா அது அப்புறமா நல்லா சுத்தமா கழுவி சாப்பிடுங்க. நல்லாயிடும், சரியாயிடும். கழுவுனா போயிடுங்களா? தாராளம் போயிடும். அது போகாதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு கரைசல் போட்டுங்க. உப்பு கரைசல் தண்ணியில போட்டு கழுவுங்க, சுத்தமா போயிடும். ஒண்ணுமே இருக்காது. அது நான் அந்த எறும்பு சாக்கு இருக்கு இல்லைங்க சார், அது கூட வாங்கி அந்த கீழே தானே ஏறுது, அதனால மரத்தை சுத்தி ரவுண்டா கோடு போட்டு விட்டேன். அதுவும் செய்யலாம். அது இருக்கிற வரைக்கும் போக மாட்டேங்குது. திரும்பவும் அந்த ஸ்மெல்லோ இல்ல அதோட பவரோ போயிடுச்சுன்னா மறுபடியும் வரும். எல்லா என்ன பண்ணுங்க, இந்த வேப்பெண்ணெய் கரைசல கீழேயும் நல்லா தெளிச்சு விடுங்க. அந்த கொய்யா மரத்தினுடைய தண்டு பகுதி கீழே இருக்கு இல்லையா, மரத்துக்கு தண்டு பகுதி. ஆமா இருக்கு. அதுல நல்ல இப்ப நீங்க அந்த கோடு போடுற இடத்துல எல்லாம் இந்த வேப்பெண்ணெய் கரைசலை தெளிங்க, ஊத்தி விடுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு வாங்க. வேப்பம் புண்ணாக்க அந்த மரத்தோட தண்டு பகுதியில சுத்திலும் மண்ணை சுத்திலும் போட்டு விடுங்க. சரிங்க சார். அது போட்டீங்கன்னா வராது. இந்த வேப்பெண்ணெய்க்கு வேப்பம் புண்ணாக்கு கசப்புக்கு எதுவுமே வராது. சர்வரோக நிவாரணி. சரிங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நான் வந்து இது வரைக்கும் எந்த செடியும் வாங்கிட்டு வந்து வச்சது இல்ல. எல்லாமே வந்து நான் இங்க ரோட்ல எங்காவது கிடைக்கும் இல்ல பக்கத்து வீட்டுங்கள்ல அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். எல்லாமே நல்லாதான் பலன் கிடைச்சிருக்கு இது வரைக்கும். இப்ப வந்து சப்போட்டா செடி நான் வாங்கிட்டு வந்தேன் சார். ஒரு 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்.
அது வந்து வாங்கிட்டு வரும்போதே அதுல ஒரு காய் மொட்டு மாதிரி இருந்துச்சு. சரி நான் அது வாங்கிட்டு வரும்போது இருக்கேன்னு அதை பிச்சு போட்டுட்டேன். ஆமா போட்டுட்டு வச்சேன். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு வச்சு. சரி. ஆனா வந்து அதுல புதுசா இலைங்க வர மாட்டேங்குது. ரொம்ப லேட் ஆகுங்களா இல்ல எப்படி அதுன்னு எனக்கு தெரியல. இல்ல எதுவும் போடணுமா? சாம்பல் போடுறேன், அப்புறம் இந்த எருவெல்லாம் போடுறேன், ஆனாலும் புது இலை இன்னும் வரல. எவ்வளவு நாள் ஆச்சு வச்சு? ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும் சார் அது வச்சு. புது இலை வரணுமே, துளிர் வரணுமே, வராம இருக்காது. மரத்துல சப்போட்டா கண்ணு மேல வெயில் காயவும் இல்ல அப்படியே தான் இருக்கு. நான் அது கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில. இப்ப கீழே தரையில தானே வச்சிருக்கீங்க? ஆமாங்க சார். வெயில் படுதா? நல்லா வெயில் படுது. சரி வரும், ஒன்றும் பயப்படாதீங்க. பச்சை இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கீழே என்ன பண்ணுங்க, வச்ச இடத்துல ஒரு பாத்தி மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களா, தண்ணி நிக்கிற மாதிரி? ஆமா ஆமா, சுத்தி ரவுண்டா போட்டிருக்கீங்க. அந்த ரவுண்டுல என்ன பண்ணுங்க, லேசா நீங்க களைகட்டு இருந்தா களைவட்டால கீறி விடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கம்பி, வீட்டுல பழைய கம்பி அது மாதிரி ஏதாச்சும் கிடைச்சுன்னா அதால சுத்தியும் கீறி விடுங்க. இப்போ அதுதான் நீங்க சொல்லுவீங்க, அப்பப்ப நான் கவனிச்சிருக்கேன். ஆனா அது புது செடியா இருக்கே, இப்ப கீறி விட்டா அது செத்து போயிடாதா? ஒன்னும் ஆகாது, சும்மா கீறி விடுங்க. அதுல களை முளைச்சிருக்காதா? களை முளைக்கலையா? அது நான் விடுறது இல்ல சார். அந்த முதல்ல எடுத்துருவேன் சார் உடனே. ஓ சரி, என்ன பண்ணுங்க, அது எடுத்து அதிலே போடுங்க. அந்த களை முளைக்குது இல்லையா, அதை எடுத்து அந்த இடத்துல மண்ணல் அந்த மண்ணுக்குள்ளே போட்டுருங்க. அது மக்கிரும், அதுவும் எருவாயிடும். பிளஸ் என்ன பண்ணுங்க, இப்ப வெளியில எங்கேயாச்சும் போனீங்கன்னா திருவள்ளூர்ல டவுன்ல கிடைக்கும், உரக்கடையில இல்ல மற்ற கடைகள்ல எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா நம்ம கை மாதிரி கீறதுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கருவியே இருக்கு. ஒரு 100 ரூபா வச்சிருக்கேன் சார். எல்லா டூல்ஸுமே இருக்குங்க சார் வச்சிருக்க. அப்ப அதால கீறி விடுங்க, சுத்திரும், ஒன்னும் ஆகாது. கீறி விட்டீங்கன்னா பழைய வேர் அறுபட்டு புது வேர் வரும். அப்ப நீங்க அதை பயன்படுத்தலாம். சரிங்க சார். வரும் நிச்சயமா. இன்னும் ஒண்ணே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு 3 வருஷம் நீங்க டைம் சொல்றீங்க. இப்போ நான் முருங்கை வந்து போத்து கொண்டு வந்து வச்சேன் கட்டையா. ஆமா, போத்து புரியுது. அது வந்து நல்லா வந்துடுச்சு. இப்ப முருங்கைக்கு காய்க்கணும்னா எவ்வளவு நாள் சார்? அதுக்கு நீங்க டைமே கொடுக்க வேணாம், அதுவே வந்துரும். பழமர செடிகளுக்கு தான் நான் சொல்றேன் 2 வருஷம் 3 வருஷம்லாம். முருங்கைக்காய் மினிமம் எவ்வளவு நாள்ல காய்க்கணும்னு கேக்குறேன். அது உடனே காய்க்க. உங்களுக்கு போத்து துளிர் விட ஆரம்பிச்சதுன்னா பூ வரும், பூ வந்துச்சுன்னா காய் உடனே வந்துடும். 1 வருஷத்துக்குள்ள வரலைங்க சார். அதான் சார் வரலைங்க சார். இப்ப எங்க வீட்டை விட ஹைட்டா போயிடுச்சு அது. நல்லா நான் கிளைய கூட உடைச்சு விட்டுட்டேன். நிறைய கிளையும் வந்துருச்சு இப்போ. அதனால வந்து காய் பிடிக்க மாட்டேங்குது. போத்துல காய் பிடிக்கல, ஆனா துளிர் வந்துருச்சு, மேல கிளை போயிடுச்சு இல்லையா? கிளை நல்லா மரமாவே ஆயிடுச்சு. நல்லா எங்க வீட்டை விட உயரமா போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணணும், உங்க அளவுக்கு உங்க உயரம் அளவுக்கு மேல கிளை போயிருக்கு இல்லையா, அந்த கிளைகள் எல்லாத்தையும் பிசுறு இல்லாம கட் பண்ணி விடுங்க. சரிங்க சார். கீழே ரொம்ப தண்ணி கொடுக்காதீங்க. முருங்கைக்கு தண்ணீர் வந்து எதிரி. அப்படிங்களா? ஆமா, தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா ஆமா, எல்லா தண்ணிக்கும் ஊத்தும் போது தினமும் அதுக்கு தண்ணி போயிடுது. போகாம பாத்துங்க. 2 நாளைக்கு ஒரு போற மாதிரி பாத்துங்க. சரிங்க. அதை ஒதுக்கி விட்டு போற மாதிரி பாத்துங்க. தண்ணி இருக்க கூடாது. காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும் முருங்கைக்கு மட்டும். ஒரு காயை விட்டு அப்புறமா தண்ணி விடுங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை விட்டா போறோம். தண்ணியே இருக்க கூடாது. தண்ணி இருக்க அதுக்கு மரம் தான் பெருகும், பூக்கள் வராது. சரிங்களா? நிறைய நேயர்கள் இன்னைக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதனால நிகழ்ச்சி நிறைவு பண்ணிடலாமா? ரொம்ப சந்தோஷம். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடி தான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய
ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இப்போது இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது பி. சரவணன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.